ஹலோ சிகப்பு நாடா மக்களே, எப்பவுமே நம்ம ஈழத்தமிழன் வேடனை பத்தி பெருமையா தான் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அபிஷேக் ராபி அப்படிங்கிற இந்த பிரியாணி மேன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல வேடனோட மறுபக்கத்தை சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வேடனோட டார்க் சைட்ஸை தேடி போகும்போது தான் ஒரு சில விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டாங்க. ஓ, வேடனுக்கு இப்படி ஒண்ணு இருக்கா, ஏன் இவனுக்கு இப்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேட்டாங்க. இப்ப வேடனோட மறுபக்கம் என்ன, இந்த பிரியாணி மேன் என்ன சொல்லிட்டாரு, இப்ப எதுக்கு வேடன் மேல சடன் ஹேட் மறுபடியும் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேப் பாடகர் வேடன் எல்லாருக்கும் பிடிக்கும். ஈழத்தமிழர் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழர்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா நம்ம ஈழத்தமிழர்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இப்ப இந்த யூடியூபர் பிரியாணி மேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இவர்கிட்ட ஃபேன் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க சின்மைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல வைரமுத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு குழப்பமா இருக்கு, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாரு. ஏன்னு கேட்டா, இப்போ சின்மையோட கல்யாணத்துக்கு வைரமுத்து வந்திருந்தாரு. ஆனா சின்மை சொன்ன அலிகேஷன்ஸ், அவர் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே எப்போனா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வைரமுத்து இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வைரமுத்து கல்யாணத்துக்கு வந்தப்ப காலில் விழுந்து கூப்பிட்டாங்க. சின்மையோட அம்மா பல இன்டர்வியூல வைரமுத்து பத்தி புட்டு புட்டு வச்சாங்க. ஆனா அந்த அம்மா அந்த கல்யாணத்துல நல்லா கைத்தட்டி தானே சிரிச்சிட்டு இருக்காங்க வைரமுத்தோட. எப்படிங்க ஹராஸ் பண்ணவங்களோட சிரிச்சிட்டு இருக்க முடியும்? இதேதான் அன்னைக்கு மீடியாவும் கேட்டாங்க, இப்பயும் கேட்டாங்க. அதுக்கு பல மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு சின்மைக்கு வேற வழி இல்லைன்னு பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாங்க. சரி, ஓகே, இதை அப்படியே தள்ளி வச்சிருவோம். இப்பதான் வேடனோட டாபிக் வருது. 2021 வேடன் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் அந்த விக்டிம் பெண்களே வந்து போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட வந்து இவர் ஸ்டோரி போட்டு நக்கலா பேசியிருக்காரு. அதாவது விக்டிம்ஸை வந்து கலாய்க்கிறாராமா இவர். அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோடனே டக்குன்னு டெலீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு போஸ்ட் போட்டாரு. இந்த மாதிரி மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம கமெண்ட் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படி இப்படின்னு பேசி போட்டிருக்காரு. இப்ப என்ன டவுட் வருதுன்னா, இவரே வந்து நான் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து முட்டு கொடுத்துட்டுறாங்க. எதனாலதான், எங்க தமிழன் இப்படி பண்ண மாட்டான், எங்க தமிழன் மேல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மத்திய அரசு வந்து பல அழுத்தங்கள் கொடுக்கறதுனாலதான் இது ஒரு தப்புன்னு அந்த பையன் மேல வைக்கிறாங்க அப்படின்னாங்க. ஆனா வேடனே ஒத்துக்கிட்டாரு இல்லையா போஸ்ட்ல, அப்புறம் எப்படி அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இப்போதான் வந்து ட்விஸ்டே. கடைசியில வேடன் என்ன சொன்னார்னா, இந்த பெண்கள்லாம் என் மேல பொய் புகார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில இந்த விக்டிம் கிட்ட வரைக்கும் பேசினாரான்னு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பேசவே இல்லையா. சாரின்னு போஸ்ட் தான் போட்டாரு, ஆனா விக்டிம் கிட்ட பேசவே இல்லை. இப்ப இங்கதான் ஒரு சந்தேகம் வருது. இப்ப சின்மைய விக்டிம்னு சொல்றீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இங்க வேடன் அபியூஸ் பண்ணாங்க, ஹராஸ் பண்ணாங்கன்னு இந்த பெண்கள் சொல்றாங்க. ஆனா ஏன் அந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற இந்த ஒரு பின்பம் தான் பிரியாணி மேன் வந்து சொல்லியிருந்தாரு. இது கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆச்சு. அதுக்கப்புறம் தீவிரமா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கேஸ் எல்லாம் வெளியே வருது. இப்ப நீங்க சொல்லுங்க, வேடனுக்கு சப்போர்ட் பண்ணா வைரமுத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, சின்மைக்கு சப்போர்ட் பண்ணா அந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து இது ஒரு ஐ ஓபனர் வீடியோ, அதாவது மூன்றாவது கண் திறக்கும் வீடியோவா இருந்துச்சு. சோ உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.